This is Natarajan from NJan channel. இது நம்ம how to tutorial series ஓட third tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு white board create பண்றது அப்படிங்கறது தான் வந்து பார்க்க போறோம். How to create simple white board. ஓகே, இது நம்ம யூசிங் எதை வச்சு பண்ண போறோம் அப்படின்னா கேன்வாஸ். ஆல்ரெடி வந்து நம்ம கேன்வாஸ் பத்தின டீடைல் டியூட்டோரியல் சீரிஸ் வந்து நம்மளோட சேனல்ல போயிட்டு இருக்கு. அதோட லிங்கை நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகே, இதுல வந்து என்ன ஒயிட் போர்ட்னா என்ன, நார்மல் நம்ம பெயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணா ஒரு டிரா பண்ண முடியும்ல, சோ அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் தான் வந்து நம்ம டெவலப் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா வந்து HTML-ஐயும் ஜாவாஸ்கிரிப்டையும் யூஸ் பண்ணியே பண்ண போறோம். சோ அதுலயே வந்து நீங்க அட்வான்ஸ் லெவல் நீங்க லாஜிக் யோசிச்சீங்க அப்படின்னா அதுல நீங்க என்ன ஆட் ஆன்ஸ் பண்ணி நீங்க ஃபியூச்சரா என்ஹான்ஸ் பண்ணலாம். ஒரு தனி ஒரு இண்டிபெண்டன்ட் பிளக்கினாவே நான் ஃபர்ஸ்ட் வந்து காமிக்கிறேன் அது எப்படி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் லைவ் சர்வர் யூஸ் பண்ணி ரன் பண்றேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து நான் ஒரு வெப் பேஜ் வச்சிருக்கேன். இந்த வெப் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ஏரியா இருக்குல்ல, இந்த ஒயிட் ஏரியா தான் நான் வந்து இப்ப டூலா வந்து நான் டிரா பண்ண போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் நான் வரைகிறேன். ஸோ இங்க வந்து வேணா நான் வந்து கலர் என்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வேற ஏதாவது கிரீன் கலர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்றேன். ஸோ பாருங்க, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கலர் சூஸ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்றோம். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க டெக்ஸ்ட் மட்டும் எடிட் பண்ற ஃபீச்சர், ஈவன் வந்து அந்த டெக்ஸ்டோட சைஸ் சேஞ்ச் பண்றது, இந்த லைனோட சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஆப்ஷன் கொடுத்து நீங்க இது ஒரு இண்டிபெண்டா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் பிளக்கின் மாதிரியே கிரியேட் பண்ண முடியும். நான் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளா பேஸ் லெவல்ல மட்டும் பண்ணிருக்கேன். சோ அதனாலதான் வந்து நான் ஜஸ்ட் வந்து எப்படி லைன் டிரா பண்றது எல்லாமே. சோ இதுல வந்து நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து பெட்டர் ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து ஆட் ஆன்ஸ் வந்து நம்ம இதுல இருந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது. சோ ஈவன் இது மாதிரி நம்ம பண்ணிட்டு இதை வந்து ஒரு இமேஜா நம்ம டவுன்லோடும் பண்ண முடியும். நான் இப்ப இதை காமிக்கிறேன் எப்படி வந்து இது பண்றோம்னா. சோ இங்க பாருங்க, நம்ம டிரா பண்ணோம்ல அந்த இமேஜ் வந்து அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணிருக்கோம். அந்த டவுன்லோட நான் ஓபன் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி வந்து நம்மளால வந்து ஒரு ஒயிட் போர்ட்ல ஏதாவது டிரா பண்ணி அதை டவுன்லோட் பண்ற ஃபீச்சரும் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, இப்போ இதுதான் நான் பண்ணிருக்க சிம்பிள் ஒயிட் போர்டு. இதை வந்து எப்படி கோடிங்ல நம்ம எப்படி டெவலப் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ கோடிங் ஆஸ்பெக்ட்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு HTML ஃபைல் வச்சிருக்கேன், ஒரு JS ஃபைல் வச்சிருக்கேன், ரெண்டு தான். சோ ஃபர்ஸ்ட் வந்து HTML கோ த்ரூ பண்ணிடலாம். இந்த HTML ஆஸ் யூஷுவல் வந்து நான் வந்து ஒரு ஹெட் அண்ட் பாடி செக்ஷன் இருக்கு. இதுல வந்து சில ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். இந்த ஸ்டைல் வந்து எதுக்காக, இது மேண்டேட்டரி அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நான் வந்து நம்ம இங்க ஒரு லுக் நமக்கு வருதுல, சுத்தி இந்த பேக்ரவுண்ட் கலர், இது இந்த டைட்டிலுக்கு இந்த கலர் அந்த மாதிரி. சோ அதுக்காக தான் வந்து நான் அந்த CSS வந்து யூஸ் பண்ணிருக்கேன். நம்மளோட மெயின் இங்க ரெண்டர் ஆகிற எல்லாமே எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் அந்த ஓவரால் இங்க வந்திருக்க NJan அப்படிங்கிற செக்ஷனுக்காக நம்ம வந்து காமிச்சிருக்கிறது இந்த செக்ஷனோட கண்டென்ட். சோ இது நமக்கு பெரிய இம்பார்ட்டன்ட்ல இதை நம்ம யூஸ் பண்றேன். இதுதான் நம்மளோட மெயின் கண்டென்ட். இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 3 காம்பனன்ட் இருக்கு. என்ன அப்படின்னா ஒன்னு வந்து கேன்வாஸ் எலமெண்ட் நான் பயன் பண்ணிருக்கேன். ரெண்டாவது கலர் அப்படிங்கிற ஒரு இன்புட் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். இது வந்து நார்மல் HTML ஃபைலே இருக்க எப்படி வந்து டைப் வந்து டெக்ஸ்ட் கொடுத்தா டெக்ஸ்ட் பாக்ஸ் வருமோ அதே மாதிரி டைப் கலர்னு கொடுத்தா கலர் கண்ட்ரோல் கலர் பிக்கர் வந்து வரும். அதனாலதான் வந்து நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா இங்க கலர் கிளிக் பண்ணா இங்க ஒரு கலர் பிக்கர் வந்துச்சு. இந்த கலர் பிக்கர் இந்த கண்ட்ரோல் HTML-ஓட பேசிக் கண்ட்ரோல்ல இருந்து தான் வருது. ஓகே, அடுத்து இந்த கேன்வாஸ்ல தான் வந்து யூசர் வரைகிற லைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வரைகிறோம். அடுத்து நான் ஒரு பட்டன் வச்சிருக்கேன். இதான் அந்த லாஸ்ட்ல இருந்துச்சுல டவுன்லோடுங்கிற பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ணா டவுன்லோட் ஆக போகுது. சோ இந்த 3 கண்ட்ரோல்ஸையும் பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம பண்ணிருக்கோம் index.jsல ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி பண்றோம் அப்படிங்கிறது தான் நான் அந்த எக்ஸ்டர்னல் JS இங்க ரெஃபர் பண்ணிருக்கேன். இப்ப JS பார்ட் வந்து போவோம். JS பார்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் கேன்வாஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல வந்து இந்த எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேன்வாஸ் நம்ம இங்க வச்சிருக்கோம்ல இதோட ஐடி. இதுக்கு நான் வந்து போர்ட் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்திருக்கேன். இந்த ஐடி தான் வந்து இங்க வந்து நான் கொடுத்து எடுக்கிறேன். அடுத்து நம்ம கேன்வாஸ்ல எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி அடுத்து வந்து அதோட கான்டெக்ட் நம்ம எடுக்கணும். அந்த கான்டெக்ட் நான் 2D கான்டெக்ட் எடுத்து அது CTX அப்படின்னு வச்சிருக்கேன். ஏன்னா வந்து எப்பவுமே கேன்வாஸ் பொறுத்த வரையும் அதோட கான்டெக்ட்ல தான் நம்ம டிரா பண்ற எல்லாமே தெரியும். ஓகேவா, இது வந்து இதுதான் வந்து பேஸ் ஹை லெவல்ல நான் வந்து பண்ணிருக்கிறது, குளோபலா வச்சிருக்கிறது. இப்ப அடுத்து இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மெத்தட்ஸ் வச்சிருக்கேன் நான் சொல்றேன். சோ டோட்டலா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து ரீசைஸ் விண்டோ. இப்ப மீனிங் வந்து நம்மளோட விண்டோ இருக்குல்ல, அந்த விண்டோ வந்து நம்ம ரீசைஸ் பண்றோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி
அதோட சைஸை செட் பண்றதுக்காக வந்து கேன்வாஸோட சைஸ் ஹைட் அண்ட் வித் செட் பண்றதுக்காக இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்றோம். இதை நான் பை டிஃபால்ட்டா இங்கே கால் பண்ணிருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து இங்க ஒரு ஈவன் லிசனரும் ரீசைஸ்ங்கிற ஒரு ஈவன் லிசனர் வந்து ஆட் பண்ணிருக்கோம். இந்த லிசனர் எப்ப ட்ரிகர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட ப்ரௌசரை இப்படி ட்ராக் பண்றீங்க, ஒன்னு மினிமைஸ் பண்றீங்க இல்ல மேக்ஸிமைஸ் பண்றீங்க, அந்த மாதிரி பண்ணல இந்த ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த மெத்தட் கால் ஆகும். இந்த மெத்தட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், சிம்பிள் கேன்வாஸோட வித்துங்கிறது விண்டோவோட இன்னர் வித், கேன்வாஸோட ஹைட்ங்கிறது விண்டோவோட இன்னர் ஹைட், இந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா வந்து நான் இதை HTML ல ஓவர் ரைட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். லெட் மீ see that. ஓகே, நான் அதுல எதுவும் ஓவர் ரைட் பண்ணல. ஓ, இங்க வந்து நான் அதை ஓவர் ரைட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா வந்து நீங்க இது நான் இப்ப CSS ஸ்டைலுக்காக பண்ணிருக்கேன். இந்த மாதிரியும் வந்து பண்ணலாம். ஓகே, இங்க உள்ள வித்து தான் வந்து இப்ப ஆக்சுவலா வந்து எடுக்கும். நான் அதை ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நான் இப்ப மினிமைஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கும். நான் மேபி வந்து நான் இப்ப இந்த CSSல உள்ளதை எடுத்துறேன், சோ தட் நம்ம இதுல உள்ளதை வச்சே ப்ரொசீட் பண்ணலாம். ஹைட் அண்ட் வித்தை மட்டும் நான் வந்து இது பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஓவராலா இந்த சைஸ்ல இருக்கு. நம்ம இதை மினிமைஸ் பண்ண நம்மளால பண்ண முடியும். இங்க வந்து நான் பண்ண உள்ள பாருங்க, கேன்வாஸோட ஹைட்டும் அப்படியே மாறிட்டே வருது. பண்ணிருக்கணும். இந்த கேன்வாஸோட ஹைட்டும் இந்த விண்டோவை பொறுத்து ரீஅலைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோடு. ஓகே, சோ இந்த வித் அண்ட் ஹைட்டை பேஸ் பண்ணி மாறுது. இந்த மெத்தட் வந்து ஜஸ்ட் டு அலைன் த பொசிஷன் ஆஃப் கேன்வாஸ் எலமெண்ட். அடுத்து நான் ஒரு குளோபல் வேரியபிள் ஒன்று வச்சிருக்கேன். அது வந்து எங்க அப்படின்னா கரண்டா உள்ள பொசிஷன் எக்ஸ் ஒய் நான் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக குளோபலா ஒரு வேரியபிள் வச்சு அதுல வந்து x0 y0ன்னு வச்சிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே மீதி எல்லாமே ஸ்டார்ட் ஆகுறது இந்த ஈவெண்ட் பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து ரீசைஸ் ஈவெண்ட் பார்த்துட்டோம். அடுத்து வந்து மவுஸ் டவுன் ஆன் என்டர் ஆகியெல்லாம் நம்ம வந்து செட்டப் பொசிஷன் வந்து செட் பண்றோம். மீனிங் நம்ம மவுஸ் வந்து அந்த கேன்வாஸோட எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஒயிட் போர்டோட கண்டென்ட் அதுக்குள்ள நம்ம கொண்டு போகல நம்மளோட வித் இது, நம்மளோட எக்ஸ் பாயிண்ட் இது, ஒய் பாயிண்ட் இது அப்படிங்கறத டிஃபைன் பண்றதுக்காக இந்த மெத்தடை கால் பண்றோம். சோ அதனாலதான் ரெண்டு ஈவெண்ட்லயுமே அதை வந்து பண்றோம். இந்த மெத்தட்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. இந்த நம்ம குளோபல் வேரியபிள் ஒன்னு வச்சிருக்கோம்ல, அந்த வேரியபிள்ல மவுஸ் என்டர் ஆன உடனே மவுஸோட கரண்ட் எக்ஸ் பொசிஷன் அண்ட் ஒய் பொசிஷன் வந்து இந்த குளோபல் வேரியபிள்ல நம்ம செட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். இது மவுஸ் என்டர் ஆனாலும் இதே தான் நடக்கும், மவுஸ் டவுன் ஆனாலும் இதே தான் நடக்கும். நெக்ஸ்ட் மவுஸ் மூல வந்து தான் நம்ம வந்து டிரா பண்றது பண்றோம். நம்ம இங்க பார்த்தோம்ல, இப்ப மீனிங் நான் இங்க கிளிக் பண்ணி இப்படி டிரா பண்ணா டிரா ஆகுதுல, அந்த இது இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மவுஸ் மூல டிராங்கிற மெத்தட நம்ம கால் பண்ணிருக்கோம். இந்த டிராங்கிற மெத்தட்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பட்டன் வந்து கிளிக்கா இல்ல அப்படின்னு வைங்க, உடனே இது பண்ணிடுறோம். ஏன்னா வந்து பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம டிரா பண்ணாதான் வரணும். ஐ மீன் இப்ப நான் சும்மா அந்த மவுஸ் மூவ் பண்ணா வரக்கூடாது. இப்ப இதை நான் இப்படி கிளிக் பண்ணி மூவ் பண்ணாதான் இது டிரா ஆகணும். அதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் கோடு. சோ நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து இதுலதான் வந்து தெரியும். அந்த ஈவென்ட் டாட் பட்டன் அப்படிங்கல உங்களோட மவுஸோட பட்டன் ஈவென்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 1ன்னு வரும், இல்லைன்னா வந்து 0ங்கிற மாதிரி வரும். ஓகே, சோ நான் நாட் ஈக்குவல் டு 1 எதுவா இருந்தாலுமே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இன்கேஸ் பட்டனை கிளிக் பண்ணியிருந்தா இது 1ன்னு வரும். இப்ப உள்ள வருது. ஃபர்ஸ்ட் நம்ம கலர் அப்படின்னு எடுக்கிறோம். கலர் எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம HTML ஒரு கண்ட்ரோல் வந்து வச்சிருக்கோம், கலர் பிக்கர். சோ இதுல என்ன கலர் பண்ணிருந்தாங்களோ அந்த கலர் தான் நமக்கு வேணும். சோ அதான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். கெட் எலமெண்ட் பை ஐடி டாட் வேல்யூன்னு எடுக்கும். அடுத்து உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம கேன்வாஸ்லயே டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். கேன்வாஸோட ஒரு இதுல ஒரு லைன் டிரா பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே வந்து பிகின் லைன் வந்து பிகின் பாத் அப்படிங்கறது செட் பண்ணணும். சோ நான் வந்து பிகின் பாத் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து கான்டெக்ட் செட் பண்ணிடுறேன், சிடி கான்டெக்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி. அடுத்து வந்து லைனோட வித் வந்து நான் 10ன்னு செட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த லைனோட வித்தை தான் நான் என்ன சொன்னா, எப்படி நம்ம கலருக்கு ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்கோமோ அதே மாதிரி நீங்க வந்து இன்னொரு டிராப் டவுன் வச்சு லைனோட வித் அப்படின்னு வச்சு 10 5ன்னு யூசர்ட்ட வாங்கி அதையும் இங்க கான்ஃபிகரபிளா மாத்தலாம். சோ யூசர் என்ன கலர் சேஞ்ச் பண்றாங்களோ அதுக்கு வர்ற மாதிரி வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைன் கேப் வந்து நான் ரவுண்டுன்னு வச்சிருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா அதோட எட்ஜ் வந்து ரவுண்டடா வரும், இதுவே வந்து ஸ்கொயர்னு இருக்கும், ஸ்கொயரா வரும். சோ அந்த மாதிரி வந்து நம்ம மாத்திக்க முடியும். நான் இப்போதைக்கு ரவுண்ட் வச்சிருக்கேன். அடுத்து இந்த ஸ்ட்ரோக் ஸ்டைல், ஏன்னா லைன் டிரா அப்படிங்கறனால நமக்கு இங்க வந்து நம்ம இப்படி வரைகிறோம் அப்படின்னா இந்த இது வருதுல, இந்த ஸ்ட்ரோக் வந்து நான் என்ன பண்றேன்னா என்ன கலர் வரணும் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி ஒரு கலர் பிக் பண்ணாலும் அந்த கலர் வேரியபிள நான் செட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ctx.move அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம லைன் பிகின் கொடுத்தோமா,
இது வந்து அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைம் இது பண்ணலையும் நம்ம ஆல்ரெடி தெரியும் இங்க இருந்து இப்படி மூவ் பண்றோம் அப்படின்னால இது மூவ் ஆகும். இது எங்க இருந்து நமக்கு ஆகுது? மவுஸ் டவுன் ஈவெண்ட் வந்து நம்ம ஸ்டில் மவுஸ் டவுன் பண்ணி தான் மூவ் பண்ண போறோம். அந்த மவுஸ் டவுன் பண்ணையில நம்ம பொசிஷன் செட் பண்ணிடுறோம். இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஒவ்வொரு டைமும் இந்த ஈவெண்ட் வந்து கண்டினியூஸா கால் ஆயிட்டே இருக்கும்ல மூவ் ஆகல. சோ ஒவ்வொரு தடவை மூவ் ஆகலையும் ஃபர்ஸ்ட் வந்து 0.0, அடுத்து 0.1, அடுத்து 0.2 அப்படின்னு சொல்லி அந்த லைன் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த பொசிஷனே வந்து செட் பண்ணிட்டே இருக்கும். அதாவது இந்த செட் பொசிஷன் வச்சிருக்கோம்ல, கரண்ட் ஈவெண்ட் இருக்கல என்ன நடக்குது அப்படிங்கறத போட்டு அடுத்து வந்து லைன் 2 இந்த மூவ்ல இருந்து எதுவரை லைன் ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம வரைஞ்சிட்டே இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? சோ இதுதான், இது ரொம்ப சிம்பிள். சோ இதோட சோர்ஸ் கோட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். சோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இன்னும் ஆல்டர் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். ஓகே, பாய், தேங்க்யூ.